அனைவருக்கும் வணக்கம். வெயில் காலத்துக்கு அருமையான ஒரு ரெசிபிங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் சின்ன வயசில் உள்ளவங்க நிறைய பேர் நம்ம சேனலில் இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு அதாவது தெளிவாக ஒரு ஃபுல் வீடியோ கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுங்க. இப்போ வெந்தயம் 3 ஸ்பூனு, அரிசி ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்தது உளுந்து 1 ஸ்பூன். இது 3ஐயும் இன்னும் நல்லா ஊற வச்சாச்சுங்க. ரொம்ப நேரம் நல்லா ஊறிட்டோம். ஊறினதும் அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நைட்டு கூட நீங்கள் தூங்குறப்ப ஒரு 12 மணி 1 மணிக்கு இடையில முழிக்கிறீங்கன்னா இதை ஊற போட்டுட்டு படுத்துட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சதும் இதை வெறும் வயிற்றில் தாங்க சாப்பிட போகிறோம். அப்போ தான் இதுக்கு நல்ல மருத்துவ குணம் ஜாஸ்தி. ஏன்னா நல்ல குளிர்ச்சி, இந்த வயிறு வலி, உடம்பு சூடு அப்படின்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெலாம் இந்த களி ரொம்ப நல்லதுங்க. இந்த சூடு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து நல்லது. கண்ணெல்லாம் எரியும் பார்த்தீங்களா, அப்போல்லாம் இந்த மாதிரி களி செய்யலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொங்க அரைச்சாச்சுங்க. அரைச்சிட்டு மிக்ஸி ஜாரையுமே அந்த பல்ஸ் மோட்டில் வச்சு தண்ணி ஊற்றி அதையும் 2 சுற்றி விட்டிங்கன்னா மிக்ஸி ஜாரும் நல்லா கழுவிட்டு வந்துடுங்க. இல்லாட்டி பிசுன்னு மிக்ஸி ஜாரை கழுவுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த பல்ஸ் மோட் வச்சு தண்ணி ஊற்றி நல்லா 2-3 திருப்பினீங்கன்னா அது எல்லாமே வந்துடும். அப்படி ஊற்றி கரைச்சி விட்ருங்க. நல்லா கரண்டி போட்டு கரைச்சி விட்ருங்க. ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம இனிப்பு தான் செய்ய போகிறோம். அதனால் இனிப்புலாம் நீங்கள் உங்கள் தேவைக்கு பார்த்துக்கோங்க. நாங்கள் எங்கள் வீட்டுக்கு தேவைக்கு நான் போட்டிருக்கிறேன். வயசான பிறகு கொஞ்சம் குறைச்சிக்கணும் இல்லையாங்க எல்லாத்தையும். அதனால் குறைச்சிக்கிறது. ஒரு காலத்தில் நல்லாவே இனிப்பெல்லாம் சாப்பிடுவோம். இப்போ கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம். அந்த மிக்ஸி ஜாரெல்லாம் கழுவி ஊற்றி நல்லா சிம்மில் சூடு ஏறுறது சிம்மில் வச்சுக்கணும். ஆனால் கை விடாமல் தான் கிளறணும். இப்போ இதுக்கு இந்த கருப்பட்டி பாருங்கள், இது வந்து அச்சு வெல்லம் மாதிரி தாங்க. பட் கலர் வந்து இந்த கலரில் தான் இருக்கும், பனங்கருப்பட்டி. இது வந்து திருச்செந்தூர் போகிறப்ப வாங்கினதுங்க. இதில் வந்து சுக்கு, மிளகு, ஒரு சில இடத்துல ஏலக்காயும் போடுவாங்க. சுக்கு, மிளகுங்க. அந்த மிளகு எப்படி இருக்குன்னா 1-2 உடச்சி போட்டிருப்பாங்க. அப்போ அது நம்ம அந்த சப்பி சாப்பிடும்போது அந்த வாயில் மிளகோட பிட்டு இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாதிரி சுக்கோட பிட்டும் வரும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கருப்பட்டி தாங்க நம்ம வீட்டில் இருந்துச்சு. இது வந்து கோபுரம் மாதிரி இருக்கும், அந்த கோவில் கோபுரம் மாதிரி இருக்கும். திருச்செந்தூரில் தான் நாங்கள் வாங்கினோம். மொதல் 2 பீஸ் போட்டேன். அப்புறம் டேஸ்ட் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும் போல் இருந்துச்சு. அதனால் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நெய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தூரம் நீங்கள் போட்டுக்கலாங்க. நெய்யும் ஒரு நல்ல கொலஸ்ட்ரால் தான். அப்போ வெந்தயம், உளுந்து, கொஞ்சோண்டு அரிசி இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிட்டு ஒரு பிஞ்சு உப்பு ஏன் போடுறோம்னா நம்ம ஸ்வீட் செய்யும்போது அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் களின்னு சொன்னேன், வெந்தயக்களி. பட் வந்து இறுக்கமாக கிண்டலாங்க. நமக்கு எதுக்கு வயசான காலத்தில் அவ்வளோ இறுக்கமாக கிண்டி சாப்பிட்றதுக்கு அப்படின்னு நான் தளர்வாகவே நிப்பாட்டிக்கிட்டேன். ஆனால் இது இன்னும் கெட்டிப்படுத்தினோம்னா கிளறிக்கிட்டே இருந்தால் கெட்டி ஆகிடும். அப்போ அது நல்லா பந்து போல் உருட்டிக்கலாம். அந்த ஸ்பூனால் எடுத்தோம்னா அப்படியே ஒரு பவுலில் அப்படி வச்சோம்னா அந்த ஐஸ்கிரீம் மாதிரி கெட்டியாக வரும். அந்த அளவுக்கு நீங்கள் காய்ச்சிக்கலாம். நான் ஓரளவுக்கு எங்களுக்கு போதும் அப்படிங்கிறதால அப்படியே நான் காய்ச்சிட்டு நிப்பாட்டிட்டேன். நான் நிப்பாட்டின பிறகுங்க அந்த நெய் திரும்ப கொஞ்சம் ஊற்றி விட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. திரும்ப இதை எல்லாத்தையுமே சைடில் வலிச்சு விட்டுணுங்க. நம்ம இந்த வடகத்துக்கு மாவு காய்ச்சோம் பார்த்திங்களா, கூழ் வடகத்துக்கெலாம், முறுக்கச்சிலலாம் புளிவோம், கிள்ளு வடகம், என்னென்ன வடகமும் போடுறப்ப மாவு கிளறிட்டு இந்த மாதிரி தாங்க வலிச்சு விட்றணும். இல்லை சைடில் உள்ள மாவெல்லாம் காஞ்சி போய் வேஸ்ட்டாக தான் போகும். இப்போ கை வந்து சூடாக தான் இருக்கும், செவந்திருக்கு பார்த்திங்களா. கை பொறுக்க அந்த தண்ணியை தொட்டுக்கணும். பக்கத்தில் தண்ணியை தொட்டுக்கிட்டு வலிச்சு விட்டுட்டிங்கன்னா நம்ம காயாமல் இருக்கும். நமக்கு விளக்கறதும் ரொம்ப ஈஸி. அடுத்தது வேஸ்ட் ஆகாமே இருக்கும். இந்த மாதிரி 2-3 தடவை தொட்டுக்கிட்டு சைடில் ஃபுல்லாக வலிச்சு விட்டு கரண்டி வலிச்சு விட்டுட்டு மூடியை போட்டாச்சுங்க. திரும்ப அப்புறம் கொஞ்சம் நம்ம உடனே வேணும்னா சாப்பிட்லாம், இல்லைனா கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ அதாவது வெதுன்னு இருக்கிறப்ப தான் நாங்கள் சாப்பிட்டோம். சூடாகவே சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு பவுலில் எடுத்து வச்சுங்க, ஸ்பூன் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா பிள்ளைங்க அவ்வளோ இஷ்டமாக சாப்பிட்ருவாங்க. இதில் அவ்வளோ தெம்பு நமக்கு உடம்புக்கு இருக்குங்க. வெந்தயம் வந்து நல்லா குளிர்ச்சி. அதில் உளுந்தும் போட்டிருக்கோமா, அப்போ உளுந்துமே ஒரு நல்ல ஐட்டம். வெந்தயம், நெய் எல்லாம் போடும்போது இந்த வெயில் காலத்துக்கு அப்படி ஒரு குளிர்ச்சியாக இருக்குங்க. வயிறு வலியெல்லாம் இருக்காது, உடம்பு சூடு குறையும். கண்ணெலாம் எரியுதுன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. இந்த 2 பேருக்கு அவ்வளோதான் ஒரு பவுலில் எடுத்து காமிச்சிருந்தேன் பார்த்திங்களா. மீதி இருந்துச்சு, அது அப்புறமா நான் சாப்பிட்டோம். இது வந்து காலையில் ஃபுட்டாகவே எடுத்துக்கிட்டோம், சாப்பாடாகவே எடுத்துக்கிட்டோம். வெறும் வயிறில் சாப்பிடும்போது இந்த களிக்கு அதிகமான பயன் இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உடம்பை வந்து நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம உணவு முறைகளில் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறது யோசித்து பாருங்கள். செய்கிற விதத்தை வேணால் நீங்கள் உங்களுக்காக கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஆனால் மெத்தட் இது இவ்வளோதாங்க. இதை வந்து நீங்கள் பவுட்ராகவும் அரைச்சி வச்சுட்டு அப்பப்போ கிளறலாம். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக ஊற வச்சு அரைச்சி கிளறும்போது தான் அது ஒன்றோட ஒரிஜினலாக அதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு ஹைலைட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.